ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சங்ககிரி டு திருச்செங்கோடு கனெக்ட் பண்ணுற மெயின் ஹைவேஸில் இருக்கோம். இப்போ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்க. எஸ், இன்றைக்கி ஒரு இன்ஸ்டியூஷன் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். சண்முகா எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன். இந்த இன்ஸ்டியூஷன் இன்றைக்கி உள்ளே போக போகிறோம். இந்த இன்ஸ்டியூஷன் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த கேம்பஸ் ஒரு பெரிய கேம்பஸ், 100 ஏக்கருக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கேம்பஸ் மேலே பார்த்தீங்கன்னா ஃபார்மசி, நர்சிங், இன்ஜினியரிங், அலைடு ஹெல்த் சயின்ஸ் போன்ற எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்குது. நம்ம கேம்பஸ்குள்ளே போகலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கேம்பஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத லைவாக நான் உங்களுக்கு வீலாக கொடுக்குறேன். இன்றைக்கி இருக்கிற ஜென்சிகிட்ஸ் சொன்ன மாதிரி கேம்பஸ் வைப்ரண்ட்டாக இருக்கும். ஒரு சீஃப் கெஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரீஸ் எப்படி டெவலப் ஆகுது, இப்போ கரண்ட்டாக எப்படி போகுதுன்னு சொல்லி கண்டக்ட் பண்ணாங்க. இங்கே உள்ள நிறைய இன்குபேஷன் சென்டர் இருக்குது. వై యూ సెలెక్టెడ్ ఏడిఎస్? ప్రపంచం అంతా ఏ ద్వారా నడుస్తుంది కాబట్టి అందుకు ఐఏని ఎంచుకున్నాను. ஆடிட்டோரியம் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ ஸ்ரீ சண்முகா எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் கேம்பஸில் தான் உள்ளே இருக்கோம். இன்ஜினியரிங் கேம்பஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி கல்ச்சரில் தான் இந்த கேம்பஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். நீங்களே பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ஜீன்ஸ் டிஷர்ட்ஸில் போட்டு கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. ஒரு சிட்டியில் இருக்கக்கூடிய எக்ஸ்போஷர். அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நாட் ஓன்லி தட்டுங்க, ஒரு இன்ஜினியரிங் கேம்பஸ்க்கு என்ன தேவை? நல்ல ஃபேக்கல்ட்டி வேணும், நல்ல கிளாஸ் ரூம் வேணும், நல்ல லேப் வேணும், நல்ல சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வேணும், பிளேஸ்மெண்ட்ஸுக்கு சப்போர்ட் வேணும், ஸ்போர்ட்ஸ் வேணும், அம்யூனிட்டிஸ் வேணும், என்டர்டைன்மெண்ட் வேணும். இன்றைக்கி இருக்கிற ஜென்சிகிட்ஸ் சொன்ன மாதிரி கேம்பஸ் வைப்ரண்ட்டாக இருக்கும். இது எல்லாமே இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் பார்க்க போகிறீங்க. ஹாய். ஹாய் சார். ஹவ் ஆர் யூ? ஃபைன். உங்கள் பேருமா? தேஜ்னி. தேஜ்னி. எங்கேருந்து வரீங்க? திருச்செங்கோடு. ஃப்ரம் திருச்செங்கோடு. திருச்செங்கோடு. நீப்பா? சங்ககிரி. உங்கள் பேர்? கேதனுஷியா. நீங்கம்மா? திவ்யா ஃப்ரம் சங்ககிரி. சங்ககிரி. சுபிக்ஷா ஃப்ரம் சங்ககிரி. எந்த டிபார்ட்மெண்ட் பண்ணீங்களா? நான் சைபர் செக்யூரிட்டிஸ். சைபர் செக்யூரிட்டி. வா, ஏன் சைபர் செக்யூரிட்டி செலக்ட் பண்ணீங்க? எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட். ஜஸ்ட்டு டெக்னாலஜி மட்டும் தெரிஞ்சுக்காமல் அதை பற்றி செக்யூரும் பண்ணணும். இன்கேஸ் நிறையா இப்போ ஏஐ டெவலப் ஆகுதுனால ஸோ அதுக்கு வந்து செக்யூரிட்டி முக்கியம் இல்லை. ஸோ ஒரு நல்ல ஸ்கோப்பும் இருந்துச்சு. ஸோ அதுக்கு சூஸ் பண்ணேன். எப்படி கேம்பஸ் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? யா. காலேஜ் நல்லா இருக்கா? யா, நல்லா இருக்குங்க சார். ஃபேக்கல்ட்டிஸ் சூப்பராக இருக்காங்களா? ஓகே. இப்போ நம்ம புக்லேருந்து படிக்கிறது ஒரு பக்கம், அது எல்லாமே பண்ணுறாங்க. டிஃப்ரெண்ட்டாக நம்ம லேர்ன் பண்ணி நீங்கள் சொன்னது தான், டெக்னாலஜி டெவலப் ஆகும்போது நமக்கு நிறைய வெளியிலேருந்து வந்து சொல்லி கொடுத்து நிறைய நாலேஜ் கெயின் பண்ணுற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இங்கே க்ரியேட் பண்ணுறாங்களா? எஸ் சார், நிறைய ப்ரோக்ராம்ஸ் வைக்கிறாங்க. நிறைய இண்டஸ்ட்ரியல் டாக்ஸ். இப்போ லாஸ்ட் வீக் கூட ஒரு ப்ரோக்ராம் இண்டஸ்ட்ரியல் டாக்னு சொல்லி ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ ஒரு சீஃப் கெஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரீஸ் எப்படி டெவலப் ஆகுது, இப்போ கரண்ட்டாக எப்படி போகுதுன்னு சொல்லி கண்டக்ட் பண்ணாங்க. என்ட்ரி ஆனதுலேருந்தே ஜஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டாக கொண்டு போகணும். நிறைய காலேஜில் ஃபஸ்ட் இயர்ஸ்னால் வந்து ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு செம் வரைக்கும் புக்ஸு இந்த மாதிரி இல்லை. செகண்ட் இயர்லேருந்து ட்ரைனிங் போகும். இங்கே வந்து ஃபஸ்ட் இயர்ஸ்லேருந்தே ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில். சூப்பர். காலேஜ் பிடிச்சிருக்கு உங்களுக்கு? எஸ் சார். உங்கள் காலேஜ் என்ன பெருசாக மற்ற காலேஜில் இல்லாத உங்கள் காலேஜில் இருக்குது? எங்கள் காலேஜில் வந்துட்டு நாம் இண்டஸ்ட்ரி பற்றி ஃபஸ்ட் இயர்லேருந்தே எங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நிறையா இண்டஸ்ட்ரியல் பர்சன்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்களோட ஃபீல்டை பற்றி எங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு செகண்ட் இயர்லேருந்தே இன்டர்ன்ஷிப் கொடுத்துட்ருக்காங்க சார். செஸ். ஸோ நிறைய கம்ப்யூட்டர் சென்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கம்ப்யூட்டர் சென்டருக்கும் நிறைய நேம் வச்சுருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நிற்கிறது வந்து பில் கேட்ஸ் கம்ப்யூட்டிங் சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களே பாருங்கள், கம்ப்யூட்டிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. லேட்டஸ்ட்டு கான்ஃபிகரேஷன்ஸில் தான் சிஸ்டம்ஸ் வச்சுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சைஸ்மே கூட ரொம்ப பெருசாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே எலான் மஸ்க் கம்ப்யூட்டிங் சென்டர், ஸ்டீவ் ஜாப்ஸ் கம்ப்யூட்டிங் சென்டர்ஸ், ஒவ்வொரு கம்ப்யூட்டர் சென்டருக்குமே ஒரு நல்ல ஒரு நேம் வச்சுருக்காங்க. கம்ப்யூட்டிங் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு நிறையவே இருக்குது இங்கே ஆக்சுவலாக பார்க்க முடியுது நம்மளால். ஸோ 1 2 3 4 4 கம்பார்ட்மெண்ட்டில் நிறைய கம்ப்யூட்டர் சென்டர்ஸ் வச்சுருக்காங்க. கேம்பஸ் சுற்றி பார்த்து வந்துட்டு இருந்தோம். ஒரு ஃபேக்கல்ட்டி நம்ம பார்த்தோம். உங்கள் ஃபேக்கல்ட்டிட்ட கொஞ்சம் பேசலாம். கேம்பஸ் எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட கேட்கலாம். ஹாய் மேம். Hi. How are you, ma'am? Yeah, I'm fine. Yes, ma'am. What's your name, ma'am? My name is Nitya. I'm from IT department. Very, very happy to meet you, ma'am. Thank you. So, how do you feel, ma'am? How do you feel about the campus and how the students' learning is going on? What kind of things that you are doing different and apart from classroom, regular classroom? So basically here we are giving trainings for the students based upon their absorbing quality. The students are divided and they are given training for that. We have product based training and they have a separate batch, and other batch is for full stack development. Okay. So they are going for those trainings. So both second year and third year. Okay, so we are giving extra skill training. Yeah, of course. So based on the interest of the students, right? Yeah. So you will segregate the students based on the caliber. We have did a session. We have a 1-to-1 session for each student. So based on their interest, we have put in the training. So apart from this, now industry is going very fast, right? Yeah. So they have to adapt themselves. They have to adapt to the current fast digital technologies. So in that case, what you are giving them extra? So that is what, apart from having the academic subjects going on, they're having
trainings on the recent technologies currently going on. So apart from this, any industrial expert is coming over here to... Yeah, of course. We have industrial experts coming. We are conducting events, and they come and interact with the students. Basically, there are so many students going internships and all. So many drives are coming. So there are basically here we have so many exposure to the industry actually. Okay. There are so many industrial experts come, and they tell us about the actual thing going on. ஸ்டூடெண்ட்ஸ் திடீர்னு டிஷர்ட்டில் வந்தாங்க. ஸோ என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு. சரி, என்ன கேம்பஸ் எப்படி இருக்குது, இவங்க என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, இங்கே எப்படி ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்கிறத நம்ம ஸ்டூடெண்ட்ஸே கேட்கலாமே. உங்கள் பேர்ப்பா? பேர் வித்யாபதி. எங்கேருந்து வரீங்க? நாங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடியிலேருந்து வரோம். எடப்பாடி. ஓகே. அவர்? சார் என் பேர் முகேஷ். ஓகே. எங்கேருந்து வரீங்க? ஓமலூர். ஓமலூர். ஹாய் சார், ஐ எம் பிரகாஷ் ஃப்ரம் தர்மபுரி. தர்மபுரி. ஐ எம் சுரேந்தர் ஃப்ரம் தாரமங்கலம். தாரமங்கலம். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டு? கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர். ஃபைனல் இயர். இப்போ ப்ராஜெக்ட் ரிவ்யூ போயிட்டுருக்கீங்க. ப்ராஜெக்ட் ரிவ்யூ. சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. கேம்பஸ் நல்லா இருக்கா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, இப்போ எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கேம்பஸில் எந்த இடம்? கேன்டீன்லாம் நல்லா இருக்குது. கேண்டீன் தான் ரொம்ப பிடிக்குமா? அதுக்கப்புறம் லேப்லாம் நல்லா இருக்குது. ஓகே. உங்கள் ஃபேக்கல்ட்டிலாம் உங்களுக்கு நல்லா பழகுறாங்களா? அவங்கெல்லாம் நல்லா தான் எல்லாம் சொல்லித்தராங்க. குட்டாக தான் இருக்காங்க. குட்டாக இருக்காங்க. ஓகே. கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் லேபில் உங்களுக்கு பிடிச்ச லேப் எது? நெட்ஒர்க்கில் பிடிக்கும். சூப்பர். நெட்வொர்க்கிங் ஃபியூச்சரில் ரொம்ப நல்ல ஸ்கில், நல்ல ஒரு ஜாப் இருக்கிற ஏரியா. கரெக்டாக. ஃபேக்கல்ட்டிலாம் நல்லா இருக்காங்களா? சார் பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு. நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க. ஃப்ரெண்ட்லியாக இருக்கு. இந்த கேம்பஸ்க்கு வந்து யாராவது ஸ்டூடெண்ட் வரணும்னு நினைக்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவன்கிட்ட? கண்டிப்பாக வரல. எதை வச்சு சொல்கிறீங்க? ஏன்னா இங்கே உள்ள நிறைய இன்குபேஷன் சென்டர் இருக்குது. நம்ம கரியரை நல்லா ஃப்யூச்சர் என்னென்ன வரும் அட்வான்ஸாக இருக்கும். எங்கே இன்குபேஷன் இருக்குது. ஏதோ ஒரு பேர் சொல்லுங்கள். என்ன இன்குபேஷன்? ஆக்கம் ஷைன், ஆக்கம் 360, ஃபின்டெக், K7, அந்த மாதிரி நிறைய சூப்பராக இருக்கு. வெரி குட், வெரி குட். கேம்பஸ் பிடிச்சிருக்கு தானே? பிடிச்சிருக்கு. ரைட். ஓகே. எல்லாரும் சேர்ந்து ஒரு சேஸ் போட்டுடலாமா? சேஸ். சண்முகா எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கக்கூடிய அம்யூனிட்டி சென்டரில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் ஒரு வந்து இப்போ உங்களுக்கு வந்து இப்போ ரெப்போகிராபிக் செஷன் தனியாக இருக்குங்க. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கனெக்ட் செல் இருக்குது. உள்ள ஒரு கேஃபட்டேரியா உள்ள சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மெஷின் கூட உங்களுக்கு இப்போ வந்து எல்லா பக்கமும் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கேம்பஸுடைய அம்யூனிட்டி சென்டர். ஃபெசிலிட்டிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே கிடைக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு எலிகண்ட்டான ஒரு சென்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்கீங்களாப்பா? என்ன எல்லாம் ஜாலியாக டிஷர்ட்ஸ் கல்ச்சர் உண்டாங்க. டிஷர்ட் போட்டுக்கலாம். யூனிஃபார்மே தானா? வெரி குட். உங்கள் பேர்? சார் நந்தினி. நந்தினி எங்கேருந்து வரீங்க? வைகுந்தம். வைகுந்தம். அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிங்க எல்லாருக்கும். என் பேர் மனோஜ், ஃபைனல் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட். என்னோட நேட்டிவ் வந்து திருச்செங்கோடு. என் பேர் வந்து அஸ்லாம். நான் வரது வந்து ஆம்பூர்லேருந்து வரேன். சந்துரு ஃப்ரம் திருச்செங்கோடு. திருச்செங்கோடு. உங்கள் ஹேர் ஸ்டைல் சூப்பர்ப்பா. Hi sir, this is Navina from Athur. ஆத்தூர். Devi from Ariyalur district. அரியலூர். கேண்டீன் ஃபெசிலிட்டியில் எப்படி இருக்குது? நீங்கள் கேண்டீனில் உட்காந்துருக்கோம் இப்போ நம்ம. எப்படி இருக்குது? எல்லாமே வந்துட்டு ஈஸியாக நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஃபுட்டாக இருக்கட்டும், ஸோ ஸ்நாக்ஸு எதுவாக இருந்தாலும் சார் குவாலிட்டி, டேஸ்ட்டு எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ அவங்களோட டைமிங்கு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் சார். வெயிட் பண்ணணும்னு இல்லை, போனாவே வந்து ஃபுட்டெல்லாம் அவைலபிளாக இருக்கும் சார். ஓகே. அந்த வெண்டிங் மிஷின்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் கேம்பஸ் ஃபுல்லாக இருக்கா? அந்த இதெல்லாம் போய் ஆட்டோமேட்டிக்காக போட்டு எடுக்கிற மாதிரி? ஆமாம் சார். அதில் வந்து ஸ்கேன் பண்ணி பே பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். ஏன்ப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தீங்க? ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி தான் பார்த்துருக்கீங்க சார். ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணேன். உள்ளே போனால் அப்புறமேட்டு எதுவும் நம்ம எடுத்தோன்னே வந்து பிடிச்சிருக்கு, இது பிடிக்குன்னு சொல்லிட்டு சேர முடியாது. சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக சேர்ந்து சேருவோம் இல்லை ஒன்று தான் சொல்லிட்டு சேர்ந்தேன். அப்புறமேட்டு இப்போ கொஞ்சம் டேஸ் போக ஆரம்பிச்சு. அப்புறமேட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் நல்லா தான் இருக்குது. நம்ம எடுத்து ஃபஸ்ட்டு 12th பயாலஜி தான் எடுத்தோம். பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும்போது கொஞ்சம் டெக்னாலஜி ரிலேட்டாக பார்க்குறது கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு சார். ஓகே. நீங்கள் படித்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் அப்படின்னு என்ன சொல்வீங்க? பைத்தான் ப்ரோக்ராமிங், அப்புறம் டேட்டா அனலிட்டிக்ஸ். ஓகே. ஸோ நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டிபர்பஸ் ஹால். இங்கே பார்த்தீங்கன்னா இண்டோர் ஸ்டேடியமும் உள்ளே இருக்குங்க. சேம் டைம் இது ஆடிட்டரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. மற்ற நேரங்களில் ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக உட்காந்து அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்களும் இங்கே லேர்ன் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி கிரியேட் பண்ணியிருக்கு. హే హౌ ఆర్ యూ? బాగున్నాడు సార్. తెలుగా నువ్వు? తెలుగు సార్. ఓకే. ఏం డిపార్ట్మెంట్ నువ్వు చదివాను? ఏఐడిఎస్. వై యూ సెలెక్టెడ్ ఏఐడిఎస్? ప్రపంచం అంతా ఏఐ ద్వారా నడుస్తుంది కాబట్టి నేను ఎందుకు ఏఐని ఎంచుకున్నాను. హౌ ఇస్ ద కాలేజ్? బాగుంటుంది. ஸோ காலேஜில் வந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஜிம் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தோம். ஸோ நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. நான் இப்போ ஜிம்குள்ளே நின்றுருக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்த் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த விதத்தில் வந்து அவங்க ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சூப்பராக ஒரு ஜிம் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சண்முகா எஜுகேஷன் இன்ஸ்டியூட் கூடிய இன்ஜினியரிங் கேம்பஸில் கூடிய சிஎன்சி ஒர்க் ஷாப்பில் இருக்கும். இங்கே சிஎன்சி ஒர்க் ஷாப் அப்படிங்கிறது பேசிக்காக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேஷுவலாக வந்து தியரிட்டிக்கலாக நம்ம புக்கில் என்ன இருக்குன்னு சொல்லி கன்ஃபைன்டு சிலபஸ் கொடுத்து படிக்கிறது இல்லை. அதை தாண்டி
ரியல் இண்டஸ்ட்ரி கூட கனெக்ட் ஆகிட்டு ரியல் ஒர்க் ஆர்டர்ஸ் ஜாப் ஆர்டர்ஸ் வாங்கி ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு இண்டஸ்ட்ரி செட்டப்பாகவே இங்கே இருக்குங்க. நீங்கள் பார்க்கும்போது இங்கே நிறைய பாருங்கள் ஜாப் ஆர்டர்ஸ் வாங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஸ்டூடெண்ட்ஸ் இன்வால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அப்போ லேர்னிங் அப்படிங்கிறது ரியல் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷருக்கான லேர்னிங் இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ நீங்களே பாருங்கள் இங்கே வந்து இந்த சிஎன்சி மிஷின்ஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண நிறைய டூல்ஸ் வந்து இங்கே நீங்கள் பார்க்க முடியுது. கம்மிங் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோர் இன்ஜினியரிங் பக்காவே டெவலப் ஆகிட்டே இருக்குங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா நம்ம நிற்கிறது வந்து இப்போ ஒரு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தோம். இப்போ நம்ம நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் தெர்மல் இன்ஜினியரிங் லேப்குள்ளே தான் இருக்குங்க. ஸோ இந்த லேப்பை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி திஸ், இவங்க வந்து ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் இங்கே படித்தாலும் கூட இன்றைக்கி அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் ஆகட்டும், இல்லைனா ஒரு கேட் ஆகட்டும், இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ஆன்சஸ் வச்சுருக்காங்க, கிரியோ வச்சுருக்காங்க, ஆட்டோ கேட் வச்சுருக்காங்க, ஈவன் எம்எல் பேஸ்டு கூட இவங்க வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் பொறுத்தளவில் ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்டடீஸ் வந்து ஹையர் லெவல் பண்ணுறாங்க. இங்கே டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே உள்ளே இருக்குது. நம்ம இப்போ ஸ்ரீ சண்முகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருச்செங்கோடு டு சங்ககிரி பைபாஸில் இருக்கக்கூடிய சேலத்தினுடைய ஜோனில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கேம்பஸ். ஸோ இந்த கேம்பஸ் நம்ம காலேஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம நிற்கிறது லைப்ரரி பிளாக். இந்த லைப்ரரி பிளாக் வரும்போது லைப்ரரி பிளாக் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கேம்பஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோனமஸ் கேம்பஸாக இருக்குது. கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா NAC A கிரேட் வாங்கியிருக்காங்க. NBA ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, MET போன்ற டிபார்ட்மெண்ட்டுகள் வாங்கியிருக்காங்க. NIR ஆஃப் ரேங்கிங்கில் வந்து 2017 பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அது போக இப்போ IISc செல்ஸ் இருக்குது, ISO இருக்குது, AICTE அப்ரூவ்ட், அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன்ஸ் எல்லாமே கம்பேக்டாக இருக்குது. லைப்ரரி ரொம்ப கிளாஸாக பண்ணியிருக்காங்க. லைப்ரரிக்கு உள்ளே போகலாம், போய் பார்க்கலாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் ஒரு அகடமிஷியன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கேம்பஸோடைய க்ரோத் அப்படிங்கிறது டெஃபினட்டாக வந்து அங்கே இருக்கக்கூடிய லைப்ரரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. அந்த விதத்தில் லைப்ரரி இங்கே ரொம்பவே ஃபென்டாஸ்டிக்காக வச்சுருக்காங்க. உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா நம்பர்ஸ் வால்யூம்ஸ் ஆஃப் புக்ஸ் இங்கே இருக்குங்க. பீரியாடிக் ஜேர்னல்ஸ் இருக்குது, பேக் வால்யூம்ஸ் இருக்குது, ப்ராஜெக்ட் ஸ்டூடெண்ட்ஸுடைய டீட்டெயில்ஸ் வச்சுருக்காங்க. லெண்டிங் செக்ஷன்லேயும் ரொம்ப நல்லா இருக்குது. டிஜிட்டல் லைப்ரரி சூப்பராக இருக்குது. ஸோ ஆன்லைன்லையுமே நீங்கள் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணணும் அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்காங்க. ஸோ ஒரு கேம்பஸோட ஸ்ட்ரென்த்தே லைப்ரரி தான். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் கேட்கலாம் ஜென்சி கிட்ஸ் இன்றைக்கி எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் மீடியா, மீடியாவில் பண்ணுறாங்க, மொபைலில் படிக்கிறாங்க. அதை தாண்டி புக்ஸு, ஜேர்னல்ஸு, பீரியாடிக்கல்ஸ், இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க UPSC டெவலப்மெண்ட்டுக்காக படிப்பாங்க, காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்குமே லைப்ரரி ஒரு நல்ல இடம். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இங்கே வந்து நம்ம லைப்ரரியில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 24,000 அப்ராக்சிமேட்லி 24,000 வால்யூம்ஸ் ஆஃப் புக்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு ரிசோர்ஸஸ் நிறைய கொடுத்துருக்காங்க, ஜேர்னல்ஸ் நிறையா கொடுத்துருக்குறாங்க. ஆன் த ஹோல் லைப்ரரி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக AICTE நாம்ஸை தாண்டி, அண்ணா யூனிவர்சிட்டி நாம்ஸை தாண்டி ஒரு டிஃப்ரெண்ட்டான லைப்ரரி அண்ட் ஃபெசிலிட்டிஸை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ லைப்ரரிக்கு அசோசியேட்டடாக பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவாக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இனோவேஷன்ஸு, ரிசர்ச், இன்டர்ன்ஷிப்ஸ் அந்த மாதிரி அவங்க கிரியேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பக்கா ஃபெசிலிட்டி. ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு கிரியேட்டிவ் திங்க் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும், ஒரு காமான ஏரியா வேணும்னா அந்த மாதிரி ஒரு ஏரியா கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு காலேஜில் வந்து ஒரு முக்கியமான பார்ட். அந்த விதத்துலேயும் பார்த்தீங்கன்னா செப்பரேட் பிளேஸ்மெண்ட் டீம் வச்சுருக்காங்க. ஸோ உங்கள் ரெக்ரூட்டர்ஸ் பற்றி பேசலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க விசாரிக்கும் போது அவங்களோட ரெக்ரூட்டர்ஸ் அப்படிங்கிறது பார்க்கும்போது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா TCS, Infosys, HCL, Capgemini, Wipro, Fujitech, Amazon, Rane, Bosch, Avalon, Decathlon, அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டூடியோ, ஃபின்டெக் கார்பரேஷன்ஸு, அவாசாஃப்ட்டு, அது போக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து கால்சிட்டோ அப்படிங்கக்கூடிய கம்பெனி ஆக்சுவலாக எம்பெடட் சிஸ்டம் பேஸ்டான ஒரு கம்பெனி அது. ஸோ கோர் பேஸ்டு அப்படின்னு பார்க்கும்போது கால்சிட்டோ நம்மளால் பார்க்க முடியுது. N.Dot அப்படிங்கிற ஒரு கம்பெனி நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ கோர் உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கேம்பஸில் இருக்கிற ஆடிட்டோரியம் பார்க்கலான்னு போனோம். ஆடிட்டோரியம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து வால் ஆஃப் ஹானர்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரி பர்சன்ஸ் ஆகட்டும், இல்லை எஜுகேஷன்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு IT செக்டார்லேருந்து, ரிசர்ச் செக்டார்லேருந்து நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. அவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, அழகாக வச்சுருக்காங்க. என்னங்க தேட்டரில் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? அப்படி தான் நான் நினச்சேன். ஆக்சுவலாக அவங்க நிற்கிட்டு இருக்கிற தேட்டர் கிடையாது, ஸ்ரீ சண்முகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியோடைய ஆடிட்டோரியத்தில் இருக்கும். ஆடிட்டோரியம் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இருக்க கரண்ட் டெக்னாலஜி நம்ம ஒரு டிஜிட்டல் போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, ஏன் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நிறைய இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இங்கே வந்து அதிகமாக வந்துட்டுருக்குறாங்க. இந்த காலேஜுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் திருமூர்த்தி ஆறுமுகம் சார்ட்ட பேசும்போது சொன்னீங்கன்னா அவருடைய விஷன், அவருடைய திங்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக, அதாவது விக்சித் பாரத் அப்படிங்கிற அந்த கான்செப்டை நோக்கி போகிற மாதிரியான ஒரு விஷன் வந்து இருந்தது. அதுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா ரெகுலர் ப்ரோக்ராம்ஸ் வந்து இங்கே நிறைய நடந்துட்டு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. சீட் கம்ஃபர்ட்டாக இருக்குது. சீட்டிங் கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 500 மெம்பர்ஸ் அட் டைம் உட்கார மாதிரி சீட்டிங் கெப்பாசிட்டி பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இன்ஜினியரிங் காலேஜ் கேம்பஸ் கூட தான் இருக்கும். இப்போ நம்ம ஆடிட்டோரியம் பார்த்தோம். அடுத்து வந்து ஒரு கிளாஸ் ரூம் மாடல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு போயிட்டு இருக்கிறோம். நம்ம கிளாஸ் ரூம் போய் பார்க்கலாம்.
ஸோ நம்ம இப்போ சண்முகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கேம்பஸில் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கும். ஸோ இங்கே கிளாஸ் ரூம் மாடல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வந்தேன். ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம் இன்றைக்கி கிட்ட கரண்ட் டெக்னாலஜி மாதிரி லேப்டாப் பேஸ்ட் லேர்னிங் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பக்காவாக ட்ரைனிங் ஒன்று போயிட்டு இருக்கு. அந்த ட்ரைனிங்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் வெண்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ட்ரைனிங் நடக்கிறத நம்ம பார்த்தோம். டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் தம். நிறைய பேசணுவங்கள்ட்ட ஆசைப்பட்டோம். பட் உங்களுக்கு நல்ல ட்ரைனிங் போயிட்டு இருக்கு, அவங்க டிஸ்டர்ப் பண்ணணும்னு ஒரு கிளாஸ் ரூம் மாடலை மட்டும் நம்ம பார்க்குறோம். ஸோ நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கரண்ட் டெக்னாலஜியில் நான் ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பார்க்குறேன். அந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி த்ரெட் இன்டெலிஜென்ஸ் சென்டர் பவர்டு பை K7 கம்ப்யூட்டிங்கிற மாதிரி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலேஜுடைய உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரே வந்து சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அவருக்கு கரண்ட் டெக்னாலஜி நிறைய தெரிஞ்சிருக்கு. அதனால் நிறைய கரண்ட் டெக்னாலஜி வந்து உள்ளே கொண்டு வரதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. செம க்ரோத் போயிட்டு இருக்கு. ஸ்ரீ சண்முகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இன்ஜினியரிங் கேம்பஸை நம்ம கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கேம்பஸ்க்கு என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் ஃபஸ்ட் பாயிண்ட் எல்லாருமே கேட்குறீங்க. இன்றைக்கி இருக்க கரண்ட் டெக்னாலஜி நல்லா லேர்ன் பண்ணுங்கிற மாதிரி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் கேட்குறீங்க. எனக்கு வந்து நல்ல ஃபேக்கல்ட்டிஸ் இருப்பாங்களா, ஃபேக்கல்ட்டி ஃப்ரீயாக இருப்பாங்களா, இன்றைக்கி அதை தாண்டி வந்து இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் மற்ற மாதிரி எனக்கு வந்து எல்லா உங்களுக்கு கிளப் ஆக்டிவிட்டீஸ் இது மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நான் இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண வரைக்கும் இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸுமே இங்கே சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி ஜென்ஸி கிட்ஸுக்கு தகுந்த மாதிரியான ஒரு என்வரான்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃப்ரீடமும் நல்லா இருக்குது. ஜீன்ஸ் டிஷர்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் இன்றைக்கி ஒரு கார்ப்பரேட் ஸ்டைலில் நீங்கள் வியர் பண்ணிட்டு வரலாம். அவங்க யூனிஃபார்மே கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்குது. ஸோ லெபார்டரிஸ் நம்ம விசிட் பண்ணி பார்த்தோம். லெபார்டரிஸ்லுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு இண்டஸ்ட்ரியல் செட்டப்பை வந்து ஒவ்வொரு லேப் கூடயும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அதில் இன்வால்வ் ஆகி ஸ்கில் ட்ரைனிங் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேம்பஸ் பொறுத்தளவில் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு Tier 2 லெவலில் இங்கே வந்து லேர்ன் பண்ணி ஒரு நாமினல் ஃபீஸில் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனாக இருக்கும் நான் நம்புகிறேன்.